Welcome back, students. So in the last session, we have seen the RH factor. So especially when the RH factorனால உங்களுக்கு I mean like say for example couples ல வந்து mother வந்து let me show here. See, this is the female and this is the male. இவங்க வந்து recipient order மாத்துறேன். So male and female. So donor and recipient. இப்பதான் நம்ம ஆக்சுவலா சொல்லியிருந்தோம் ஒரு கேரக்டருமே வந்து ஜெனட்டிக் மூலமா தான் ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேரண்ட்ஸ்ல மேலுக்கு வந்து நெகட்டிவ்னு இமேஜின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ தி ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ ஃபீமேலுக்கு வந்து பாசிட்டிவ்னு இமேஜின் பண்ணுங்க. ஆர்ஹெச் ஃபேக்டர் மேலுக்கு நெகட்டிவா இருக்கு, ஃபீமேலுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. அந்த கண்டிஷன்ல மேல் கிட்ட இருந்து ஸோ ஸ்பெர்ம் ஆக்சுவலா நம்ம தெரியும் ஃபர்டிலைசேஷன் அப்போ ஸ்பெர்ம் வந்து எக் ஃபியூஸ் பண்ண நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஸ்பெர்ம்ல நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்ல ஜீன்ஸ் டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏல ஜீன்ஸும் இருக்கு. அந்த ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா வந்து ஆர்ஹெச் ஃபேக்டரோட ஜீனும் இருக்கும் ஷோரா. இது வந்து இங்க என்டர் ஆகும்போது அந்த பாசிட்டிவ் ஒண்ணுமே பண்ணாது. ஸோ ஃபீமேல் வந்து நார்மலா தான் இருப்பாங்க. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா பாசிட்டிவ் வந்து எப்பவுமே டாமினன்ட். சி ஹியர் ஆர்ஹெச் அப்படின்றது வந்து ஒரு டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல சொல்லிட்டோம். ஸோ அதனால ஃபீமேலுக்கு எந்தவித பாதிப்புமே இருக்காது. பட் இந்த செகண்ட் கேஸ்ல மேலுக்கு ஆக்சுவலா பாசிட்டிவ் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க ஆர்ஹெச் ஃபேக்டர், ஃபீமேலுக்கு வந்து நெகட்டிவ் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். இது பி பாசிட்டிவ் பிளட் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு பி நெகட்டிவ் பிளட் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கேமெட்ஸ்ல ஷோரா அதுலயும் வந்து அந்த ஜீன் இருக்கும். அப்போ இவங்களோட ஆர்ஹெச் ஃபேக்டர் இந்த என்டர் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேலோட பாடி நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது வந்து ரெசசிவ் கண்டிஷன்ல இருக்கு, இது வந்து டாமினன்ட் கண்டிஷன்ல இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட் கண்டிஷன்ல இருக்கு. அதனால இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த நெகட்டிவ் ஃபீமேலுக்கு இருக்கும்போது அந்த ஃபீமேலோட பாடியில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் ப்ரொடியூசர்ஸ் லைக் the negative factor, that is antibodies. அந்த அந்த ஆன்டிஜன் டி, அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் தான் நம்ம ஆன்டிஜன் நம்ம டின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஆன்டிஜன் டிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸ் ஃபார் தட் ஆன்டி டி. இதுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களோட பேபிஸ்ல ஃபர்ஸ்ட் பேபி எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, பட் செகண்ட் பேபி கன்சீவ் ஆக முடியாது. அந்த ரீசனை வந்து கண்டிஷன் இஸ் கால்ட் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்து அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் உங்களுக்கு. So now we will see the further details. So genetic control of RH factor. இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஜீன் RH ஃபேக்டர் எப்படி வந்து RH ஃபேக்டரை எப்படி ஜீன் கண்ட்ரோல் பண்ணுதுன்றத ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைபோதீசிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. So Fisher and Ray's these persons are scientists. So RH factor involves a 3 different pair of alleles. So RH factorக்கு மட்டுமே alleles மொத்தம் 3 alleles இருக்கு. ஓகே, அந்த alleles என்னன்றது நம்ம பார்ப்போம். 3 different pairs of alleles இருக்கு. Located on 3 different closely linked loci அப்படின்னுவாங்க. loci means அந்த பாயிண்ட். அந்த ஜீன்ல எந்த பாயிண்ட்ல வந்து அந்த பர்டிகுலர் அந்த பேர்ஸ் இருக்கு, லைக் அந்த டிஎன்ஏல எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஜீன் இருக்கு அப்படின்றத நம்ம லோக்கை சொல்லுவோம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பேரண்ட் அண்ட் மதர் ரெண்டு பேர்த்துலயுமே இந்த ஆப்போசிட்டா ஒரே மாதிரி சேமா தான் இருக்கணும். அப்படி சேமா இருக்கும் ஒரு இதுல டாமினன்ட் ஒரு இதுல ரெசசிவ் இருக்கும், ஒரு சில கண்டிஷன் ரெண்டுமே டாமினன்ட் இருக்கும், ரெண்டு பேருக்குமே ரெசசிவ் இருக்கும். யாருக்கா ஒருத்தவங்க டாமினன்ட் ரெசசிவ் இருக்கும் போது கண்டிப்பா டாமினன்ட் தான் வந்து எப்பவுமே கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணும். So closely linked loci on the chromosome pair. Chromosome pair அப்படின்றது இந்த இடத்துல chromosome pair யார சொல்றாங்கன்னா மதர் அண்ட் ஃபாதர் ஜீன் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. So this system is more commonly in use today and uses the CDE nomenclature. So CDE nomenclature அப்படின்றத இதுல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. RH ஃபேக்டருக்கு முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த CDE தான் நம்ம அதிகமா சொல்லுவோம். இந்த CDE எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு பேருக்கு. ஸோ இதுதான் வந்து இதை ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஜீன், இது வந்து மதரோடது, இது வந்து ஃபாதரோடதுன்னு இமேஜின் பண்ணுங்க.
இப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சி லோக்கை, இது வந்து டி லோக்கை, இது வந்து இ லோக்கை. சோ அதே மாதிரிதான் ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. சி ஹியர், சி ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கு. ஏன் வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒன்னு ஜிக்ஸாக் பொசிஷன்ல கூட இருக்கும். அதாவது ஒரு சி இப்போ வந்து சி இந்த சி வந்து இங்க எல்லாம் இங்க இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. இது சேம் லோக்கை கிடையாது. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய இ ஆர் இ வந்து மேல இருந்தது, இந்த சி வந்து இங்க இருந்ததுன்னா அது சேம் லோக்கை அப்படின்றது கிடையாது. அதை நம்ம சேம்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதான் வந்து நான் உங்களுக்கு மாத்தி கொடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் மதர் அண்ட் ஃபாதர் ரெண்டு பேர் பிரிச்சிருக்கோம் நம்ம. இப்போ இந்த சிஆர்சி இல்லைன்னா சிஆர்சி ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் இந்த லோக்கைல. அண்ட் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா டிஆர்டி ஆர் டிஆர்டி ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அதே மாதிரி இ கண்டிஷனே அதுதான், கேபிட்டல் இ ஆர் ஸ்மால் இ, அதே மாதிரி கேபிட்டல் இ ஆர் ஸ்மால் இ. இதுதான் நம்ம வந்து அந்த லோக்கை நம்ம சொல்லியிருக்கோம், அது ஜீன் கண்ட்ரோல் பண்றது. தென் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 pairs of RH alleles. ஸோ 3 pairsல நம்ம சொன்னது சிசி, தட் இஸ் கேபிட்டல் சி ஸ்மால் சி, capital D small d and capital E small e occur at 3 different loci on homologous chromosome pair 1. So homologous அப்படின்ற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் இதுல வரலாம், எந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்குன்றதை நம்ம அதுக்கு அடுத்து பார்ப்போம். The possible genotypes will be, so possible genotypes ஜீன் லெவல் வந்து எந்தெந்த மாதிரி பாசிபிள் கண்டிஷன்ஸ் கேரக்டர்ஸ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கேபிட்டல் சி ஆர் ஸ்மால் சில இருக்கலாம், இல்லைன்னா வந்து கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டில இருக்கலாம், இல்லைன்னா வந்து கேபிட்டல் இ ஆர் ஸ்மால் இல ஒவ்வொரு குரோமோசோம்லயும் இருக்கலாம். ஷூரா கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல கூட இருக்கலாம். அதாவது ஒரு பேரண்ட்டுக்கு கேபிட்டல் சி கேபிட்டல் டி கேபிட்டல் இ, அதர் பேரண்ட்டுக்கு ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் இ. ஒரு பேரண்ட்டுக்கு கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ இப்படி இருக்கலாம். இன்னொரு பேரண்ட்டுக்கு ஸ்மால் சி கேபிட்டல் டி ஸ்மால் இ. அதாவது எந்த இடத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுல கேபிட்டல் இருக்குன்னா அது வந்து ஸ்மாலா அப்படின்றத நம்ம காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல இருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சி இந்த நெக்ஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் இ, ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் இ, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல இருக்கலாம். இல்லைன்னா கேபிட்டல் சி கேபிட்டல் டி ஸ்மால் இ, கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இதே மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம த்ரீ லெட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம், 3 கேப்ஸ் லெட்டர் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த லெட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து நிறைய இதை நம்மளால சொல்ல முடியும், நிறைய காம்பினேஷன்ஸ் நம்மளால கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ ஆல் ஜீனோடைப்ஸ் கேரிங் எ டாமினன்ட் டி அல்லீல். இந்த இடத்துல டாமினன்ட் டி தான் இந்த செக்ஷன்ல we are completely discussing about the RH factor. RH factor மட்டும் தான் நம்ம மெயினா சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, சோ அதனால வந்து டாமினன்ட் டி RH ஃபேக்டருக்கு இன்னொரு பேரு தான் டி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம், டி ஆன்டிஜன் நம்ம சொல்லியிருக்கோம். சோ அதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேரிங் த டாமினன்ட் டி அல்லீல் will produce RH positive. ஏன்னா இது நம்ம ஒரு 2 slides பிஃபோர் நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், இந்த ஆன்டிஜன் டி அப்படின்றதும் வந்து டாமினன்ட் கேரக்டர் தான். சோ டாமினன்ட் பண்ணதுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு இருக்கும்போது இது பாசிட்டிவ் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணும், அதுதான் டாமினன்ட் ட்ரைட் அப்படின்னு கொடுக்குறாங்க phenotype. அப்ப அந்த பர்சனுக்கு வந்து RH பாசிட்டிவா தான் இருக்கும், A பாசிட்டிவ், B பாசிட்டிவ் ஆர் O பாசிட்டிவ், AB பாசிட்டிவ், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல அவங்களோட பிளட் குரூப் இருக்கும். அண்ட் டபுள் ரெசசிவ் ஜீனோடைப் DD இதுதான் வந்து நெகட்டிவா மாறுன்றாங்க. அப்போ இது இந்த மாதிரி எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதருக்கும் அண்ட் ஃபாதர் ரெண்டு பேருக்குமே வந்து நெகட்டிவ் இருந்தா மட்டும்தான், which means அந்த ஜீன் வந்து ஸ்மால் டி இருந்தா மட்டும்தான் இந்த கேஸ் ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ் ஆகும். லைக் ரைட், அதாவது ஸ்மால் டின்றது எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு பிறக்க போற ஆஃப் ஸ்பிரிங்க்கும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் RH நெகட்டிவ்னு இருக்கும். புரியுதா? இதை நம்ம இதுல கொடுத்துருக்கோம், இதுல நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் வீனர் ஹைபாதிசிஸ். ஸோ வீனர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இன்னொரு ஒரு ஹைபாதிசிஸ் சொல்லியிருக்காரு, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வீனர் ஹைபாதிசிஸ், the existence of 8 alleles.
the existence of 8 alleles R1, capital R1, capital R2, R0, that is the capital R0, and RZ. So capital R, small z, and small r1, small r11, and small r, small y at a single RH locus. See this, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே லோக்கஸ்ல 8 அல்லீல்ஸ் இருக்குமா, ஒரே லோக்கஸ்ல. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது எக்ஸாம்பிளா வந்து கேபிட்டல் சி, கேபிட்டல் டி, கேபிட்டல் இ, அதே மாதிரி ஸ்மால் சி, ஸ்மால் டி, ஸ்மால் இ, இது மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அதுவும் ரெண்டும் வந்து த்ரீ பேர்ஸ் தான் பார்த்தோம். பட் இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 8 அல்லீல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒரே சிங்கிள் லோக்கஸ்ல இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஆல் ஜீனோடைப்ஸ் கேரிங் எ டாமினன்ட் ஆர் அல்லீல், எல்லா ஜீனோடைப்லயுமே வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்றது இருக்கு. ஸோ கேபிட்டல் R1, R2, R0, RZ will produce RH positive phenotype. And double recessive பாத்தீங்கன்னா small r, small r1, small r11, small r y. So will give rise to negative RH negative phenotype. So அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் வந்து ஐ மீன் ஒரு பாசிட்டிவ் RH பாசிட்டிவ் வரதா இருந்தாலும் RH நெகட்டிவ் வரதா இருந்தாலும் ரெண்டு விதமான ஹைபோதசிஸ் டேர்ம் பண்றாங்க சயின்டிஸ்ட். ரெண்டுமே வந்து வேற வேற சயின்டிஸ்ட் தான் ஆக்சுவலா சொல்றாங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷர் அண்ட் ரேஸோட ஹைபோதசிஸ் நம்ம பார்த்தோம். ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைபோதசிஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா CDE இந்த 3 இதை வச்சுதான் ஆக்சுவலா டிட்டர்மைன் பண்ணும். அதுல டாமினன்ட் டி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், அந்த RH பாசிட்டிவ் கேரக்டர் கொடுக்குன்றாங்க. அதே RH நெகட்டிவ் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாமினன்ட் ட்ரைட் கேபிட்டல் டிக்கு பதிலா ஸ்மால் டி ரெசசிவ் கேரக்டர் இருக்கணும், அதாவது டபுள் ரெசசிவ் கேரக்டர். ஓகே, சோ இங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிருக்காங்க பாருங்க. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாமினன்ட் டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நாட் டாமினன்ட் டிடி. இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா see here, பட் இந்த இடத்துக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இது சிங்கிள் டாமினன்ட் ஜீன் இருந்தாலே போதும் நீங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல பாருங்க, ஒரு RH நெகட்டிவா வரணும் அப்படின்னா அதுக்கு 2 ரெசசிவ் கேரக்டருமே வந்தாகணும். அதுக்கு 2 ரெசசிவ் ஸ்மால் டி கண்டிஷன் வந்தாகணும். அடுத்த கேரக்டர் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வீனர் ஹைபோதசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 அல்லீல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 8 அல்லீல்ஸ்ல கேப்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்ல அது எல்லாமே வந்து டாமினன்ட் கேரக்டர் சொல்றது, அதாவது RH பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு குரூப் அது கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே இது டபுள் ரெசசிவ் வரக்கூடிய ஜீனோடைப்ஸ் லைக் டபுள் கேபிட்டல் ஸ்மால் ஆர் R1 இதெல்லாமே வந்து RH நெகட்டிவ் பினோடைப்பை கொடுக்கறது. இதெல்லாமே வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்ஸ் கொடுக்குறது, A நெகட்டிவ், B நெகட்டிவ், O நெகட்டிவ் ஆர் AB நெகட்டிவ், இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாமே அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the next we are going to see about the incompatibility of RH factor. நம்ம இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது RH factor ஒரு நம்மளோட வீட்லயே இல்லைன்னா வந்து ஒரு மூவிஸ்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பத்தி கம்ப்ளீட் ஐடியா இல்லை, பட் என்னன்றது நான் சொல்றேன். ஒரு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பர்சன், செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு மேல் இருக்காங்கன்னா அதே அந்த மேல் வந்து ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஃபீமேல் தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த ஹாரோஸ்கோப் பொறுத்த வரைக்கும் அதாவது இப்படிதான் ஜாதகம் அமையணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நம்ம வந்து மேபி சில்லியா வந்து என்ன பெருசா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மேபி விடலாம். பட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் சயின்டிபிக்கலி ட்ரூ ஒன். அது வந்து உண்மையான ஒரு விஷயம். செவ்வாய் தோஷம் உள்ளவங்க தான் மேரேஜ் பண்ணணும். அது சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிளட் சம்மந்தப்பட்டதுதான். இப்போ எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ், இதுவும் அதே மாதிரி கண்டிஷன், அதுவும் அதே கண்டிஷன் தான். இது இப்போ வந்து செவ்வாதோஷம் உள்ளவங்க ஒரு நார்மல் பர்சன் மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பேபி ஆக்சுவலா வந்து என்ன அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஆன்டிஜன் வச்சுதான் அதுல சொல்றாங்க. செவ்வாதோஷமும் அதே மாதிரி தான். ஸோ இட்ஸ் சயின்டிபிக்லி ப்ரூவன். ஒரு ஹாரோஸ்கோப் சொல்றாங்கன்னா நம்ம வந்து அது பொய்யா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அது முன்னாடியே நம்ம மக்கள் வந்து நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து அதை சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. பட் வந்து அதை சயின்டிபிக் டேர்மா சொல்லல, ஒரு தோஷம் ஒரு ஜாதகம் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நவ் we will see the erythroblastosis fetalis பத்தி நம்ம பார்க்கலாம். RH incompatibility has incompatibilityனா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது
மேல் அண்ட் ஃபீமேல். சி மேலுக்கு வந்து பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவோ இல்ல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவோ. ஸோ பாசிட்டிவ் இந்த கேஸ் நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. சாரி எஸ் இந்த செகண்ட் கேஸ் நான் அதை erase பண்ணிடுறேன். இந்த செகண்ட் கண்டிஷன்ல இருந்ததுன்னா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. பட் இந்த கேஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் நமக்கு வந்து ப்ராப்ளமே கிரியேட் ஆகும். மேலுக்கு பாசிட்டிவ் ஃபீமேல் நெகட்டிவ் வந்ததுன்னா அதனால நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடியும். அதுதான் வந்து இன்காம்பேட்டபிலிட்டி. செட் ஆகாது. இன்காம்பேட்டபிள்னா என்ன அர்த்தம்? அதாவது தண்ணியில வந்து இப்போ ஆயுத ஊத்துனா எப்படி இருக்குன்னா மிக்ஸ் ஆகாது. தட் இஸ் இன்காம்பேட்டபிள். அதே மாதிரிதான் வந்து இந்த இடத்துலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ RH இன்காம்பேட்டபிலிட்டி ஹாஸ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இன் சைல்ட் பர்த். ஸோ நம்ம சொன்ன அதே கண்டிஷன் தான் கொண்டு வராங்க. இஃப் a woman is RH negative, see if the woman is RH negative and men is RH positive, தெரியுதா? The fetus may be RH positive and having inherited the factor from its father. So இது ஃபர்ஸ்ட் பேபி எங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அந்த RH ஃபேக்டர் வந்து அவங்க ஃபாதர் கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு இன்ஹெரிட் ஆகும். ஓகே, the RH negative mother becomes sensitized by carrying RH positive fetus within her baby. இப்போ வந்து அந்த பேபிக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேல்ல வந்து பாசிட்டிவும் ஃபீமேல வந்து பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேபி. ஓகே, ஸோ மேல்ல பாசிட்டிவ் ஃபீமேல வந்து நெகட்டிவ் இருக்கு. இப்போ பேபிக்கு என்ன இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் பாசிட்டிவ். ஃபாதர் கிட்ட இருந்து பாசிட்டிவ் வந்திருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, மேல வந்து பாசிட்டிவ் இருக்கும்போது ஃபீமேல் நெகட்டிவ் இருக்கும்போது பாசிட்டிவ் வரும்போது ஃபீமேலோட பாடியில என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த RH ஃபேக்டர் பாசிட்டிவ் வந்ததுனால அது கூட அது வந்து அது என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுக்காக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அதுல ஆன்டிபாடிஸ் அந்த அந்த ஃபேக்டர் டி, அந்த ஃபேக்டர் டிக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆன்டிபாடிஸ் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதான் இங்க கொடுத்துருக்காங்க அந்த அந்த நெகட்டிவ் மதர். ஸோ இதான் அந்த நெகட்டிவ் மதர் பிகம் சென்சிடைஸ்ட் பை கேரிங் RH பாசிட்டிவ். RH பாசிட்டிவ் யாரு? ஃபாதர். சாரி, RH பாசிட்டிவ் யாரு? பேபி. ஸோ ஃபாதர் வந்து ஜஸ்ட் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கடுத்து பேபி ஃபார்ம் ஆனது. பட் பேபி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகே, பேபி பாசிட்டிவா ஃபாதர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணது இருக்கு. இப்போ இந்த மதரோட பாடியில ஆன்டிபாடிஸ் அந்த ஃபேக்டர் டிக்கு ரெடி பண்ணி இருக்கு. இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா RH பாசிட்டிவ் ஃபீட்டஸ் வித்தின் ஹர் பேபி பாடி, சாரி வித்தின் ஹர் பாடி, அவங்களோட பாடியில அந்த ஃபீட்டஸ்க்கு பாசிட்டிவோட இருக்கு. இப்போ பாருங்க என்ன கண்டிஷன் நடக்குதுன்னு. டியூ டு டேமேஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் during childbirth, the mother's immune system recognizes the RH antigens and gets sensitized. இப்போ நம்மளோட டியூரிங் சைல்ட் பர்த் அப்போ பிளட் வெசல்ஸ்ன்றது டேமேஜ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து மதரோட இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது RH ஆன்டிஜனை ரெகக்னைஸ் பண்ணி அது சென்சிடைஸ்டா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அடுத்தது என்ன கண்டிஷன் நடக்குதுன்றத பார்ப்போம். இப்போ அந்த மதரோட சென்சிடைஸ் ஆன அந்த கண்டிஷன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா RH ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். See this, இந்த RH ஆன்டிபாடிஸ் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீட்டஸ் அந்த அந்த அவங்களோட யுட்ரஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டஸ்க்காக அது ப்ரொடியூஸ் பண்ணும். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுவே அந்த குழந்தைக்கு நெகட்டிவ் வந்தா ப்ராப்ளமே கிடையாது. ஆனா ஒரு பாசிட்டிவா அது இருக்கு. அதனால என்ன ஆகும்னு பாருங்க. The sensitized mother produces RH antibodies. யாருக்காக? குழந்தைக்காக. So the antibodies of IgG type which are small and can cross placenta and enter the fetal circulation. So என்ன மாதிரி ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ இம்னோகுளோபின்ஸ் நம்ம சொல்லும் போது லாஸ்ட் சாப்டர்ல கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மதர்ஸ் மில்க், மதரோட ஃபர்ஸ்ட் மில்க் வந்து கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். அந்த கொலஸ்ட்ரம்ல வந்து இம்னோகுளோபின் ஏ இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இம்னோகுளோபின்ஸ்ல மொத்தம் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் இம்னோகுளோபின்ஸ் இருக்கும். இம்னோகுளோபின் காமா, இம்னோகுளோபின் மியூ, இம்னோகுளோபின் ஆல்பா, இம்னோகுளோபின் டெல்டா, இம்னோகுளோபின் எப்சிலான். இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் இருக்கும். அதுல வந்து இம்னோகுளோபின் ஏ ரொம்பவே முக்கியமானது. அது வந்து மதர் மில்க்ல இருந்து பேபிக்கு கிடைக்கும். இம்னோகுளோபின் ஜின்றது வந்து அந்த குழந்தை வந்து நார்மலாவே ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் இருக்கும். அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அம்மாவோட யுட்ரஸ்ல வளரும் போது பிளாசண்டா மூலமா அம்மா கிட்ட இருக்க இம்னோகுளோபின்ஸ் குழந்தைக்கு கொஞ்சம் போகும். அதனால அந்த குழந்தை வந்து பிறக்கும் போதே கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கும். ஓகே, அப்போ வந்து இதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றாங்க. அது பிளாசண்டா மூலமா எந்த இம்னோகுளோபின் போகும்னு பாத்தீங்கன்னா IgG. தட் இஸ் ஐஜின்றது இம்னோகுளோபின், ஜின்றது காமா. இட்ஸ் a gamma type of immunoglobin.
இது வந்து பிளாசண்டா மூலமா என்டர் ஆகுது, அந்த குழந்தைக்கு என்டர் ஆகுது, ஃபீட்டஸ் சர்க்குலேஷன் என்டர் ஆயிடுச்சு. See here, by the time the mother gets sensitized and produce anti-D antibodies, the child is delivered. ஸோ அந்த குழந்தை பிறக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த அம்மாவோட பாடியில வந்து அதுக்கு அந்த ஆன்டிடிக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, சைல்டு டெலிவர்ட் ஆயிடுச்சு. ஓகே, பட் இங்க பாருங்க அடுத்த கண்டிஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். Usually no effects are associated with exposure of the mother to Rh positive antigen during the first childbirth. See here. முதல் குழந்தைக்கு, ஏன்னா அந்த குழந்தை டெலிவர்ட் ஆகும் போதுதான் அவங்க ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சி நம்ம வந்து அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, லெட் மீ ஷோ யூ. இந்த கண்டிஷன் பாருங்க. when an RH positive person receives RH negative person, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது, இது ஓகே. பட் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கண்டிஷன் பார்த்திருந்தோம். RH factor, yes, சோ இது கம்ப்ளீட்டா அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. RH நெகட்டிவா இருந்ததுன்னா ஒரு பர்சன் RH பாசிட்டிவோட எக்ஸ்போஸ் ஆகும்போது, RH நெகட்டிவ் மதர் இமேஜின் பண்ணுங்க, இது பாசிட்டிவ் ஃபாதர், அவங்களோட ஆர்பிசி என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேபி வந்து டெலிவர்ட் ஆகும்போது ஆன்டிபாடி ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ், அதாவது இந்த டி ஃபேக்டருக்கு, எந்த டி ஃபேக்டர்னா அந்த ஃபாதர் கிட்ட இருந்து வந்த RH பாசிட்டிவ் அந்த ஃபேக்டருக்கு அந்த மதரோட பாடி வந்து எப்படி ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை அந்த குழந்தை டெலிவர்ட் ஆகும்போது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. சாரி, இது வந்து ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த்ல நடக்குது இந்த எஃபெக்ட் எல்லாமே. அதனால ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த் டெலிவர் ஆகுறதுக்கு முன்னாடி தான் ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் மதரோட பாடியில ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, சோ அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. யூசுவலி நோ எஃபெக்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் எக்ஸ்போஷர் ஆஃப் த மதர் டு RH பாசிட்டிவ் ஆன்டிஜன் டியூரிங் த ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த். இப்போ முதல் குழந்தைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. சப்சீக்வெண்ட் RH பாசிட்டிவ் சில்ட்ரன் கேரிட் பை த சேம் மதர். ஏன்னா நமக்கு தெரியும் ஃபாதர் வந்து பாசிட்டிவ் தான். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃபீமேல் வந்து கன்சீவ் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சேம் RH பாசிட்டிவ் ஆன்டிஜன் தான் வரும். பிகாஸ் RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ் நம்ம சொல்லும் போது RH பாசிட்டிவ் அந்த டி ஃபேக்டர் வந்து டாமினன்ட் நம்ம சொல்லியாச்சு. அதனால ஃபாதர் கிட்ட இருக்கிறது டாமினன்ட், மதருக்கு போகும்போது அது டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும், ரைட்? அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபாதர் கிட்ட இருந்து இன்ஹெரிட் ஆகும்போது RH பாசிட்டிவ் வந்து திரும்பி வந்து சேம் மதர்ல இன்ஹெரிட் ஆகுது, மேபி எக்ஸ்போஸ் டு ஆன்டிபாடி. இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 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 ஃபீட்டஸ்க்கு அந்த ஃபீட்டஸோட பாடியில இப்ப பாசிட்டிவ் தான் ஃபார்ம் ஆகும். ஆனா மதரோட பாடியில ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வந்து ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அது வந்து இது கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் ஃபர்ஸ்ட் குழந்தை எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்கல. செகண்ட் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போது ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. யாரோட பாடியில? மதர் பாடியில. அப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அந்த ஆன்டிபாடிஸோட ப்ரொடியூஸ் பை த மதர் அகைன்ஸ்ட் RH ஆன்டிஜன் ஃபர்ஸ்ட் பேபில செக்ரீஷன் ஆச்சு இல்லையா, ப்ரொடியூஸ் ஆச்சு, which are carried across the placenta into the blood fetal circulation. ஸோ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அந்த பிளாசண்டா மூலமா IgG என்டர் ஆனதோ அதே மாதிரி இந்த கண்டிஷன்லயும் அந்த பேபிக்கு வந்து என்டர் ஆகுது. ஓகே, பிளாசண்டா மூலமா அதே அந்த IgG என்டர் ஆகுது, அது கூட சேர்ந்து அந்த ஆன்டிபாடிஸும் என்டர் ஆகுது. எந்த ஆன்டிபாடிஸ்னா அந்த குழந்தைக்கு RH பாசிட்டிவ் இருக்கு, பட் மதர் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ
அது என்ன ஏன் வந்து அது அவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சீக்கிரமாவே போகாதான்னு சொல்ல முடியாது. எதனாலன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மதரோட பாடி ஒரு புது ஆன்டிஜனை என்கவுண்டர் பண்ணிடுச்சு. அதாவது அந்த குழந்தைக்கு வந்து பாசிட்டிவ் இருக்குன்னு புதுசா தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த குழந்தை பிறக்கும் போது அதுக்கு ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த ஆன்டிபாடிஸ் மதரோட பாடியில இருக்கும். இப்ப செகண்ட் பேபி அதே ஆர்ஹெச் பாசிட்டிவோட ஃபார்ம் ஆகும்போது, மதரோட யூட்ரஸ்ல ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த அந்த ஆன்டிபாடிஸ் என்ன ஆகும்னா திரும்பி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆன்டிஜன் அப்படின்னு நினைச்சிடும். அந்த குழந்தையோட பாடியில இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஜன் அப்படின்னு நினைக்கும். அப்ப அது கூட போய் ஃபைட் பண்ணதான் ட்ரை பண்ணும். அப்போ பிளாசண்டா மூலமா அந்த பேபியோட பாடியில திரும்பி என்டர் ஆகும். தென் யூ கேன் see here fetal circulation திரும்பி என்டர் ஆகுது. This causes hemolysis of fetal RBC. Hemolysis, ஹீம்னா blood, lysisனா breaking. அதாவது ஆர்பிசி இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு ஆர்பிசி இருக்கும். அந்த குழந்தையோட ஆர்பிசி ஃபுல்லா பிரேக் பண்ணுது. எதோட ஆன்டிபாடிஸ் பாத்தீங்கன்னா, மதர் கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடிஸ் பிளாசண்டா மூலமா அந்த குழந்தைக்கு என்டர் ஆகி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட ஆர்பிசிய ஃபுல்லா பிரேக் பண்ணுது, கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணுது. அப்ப அந்த குழந்தைக்கு ஆர்பிசின்றது ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட்டிங் இன் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அண்ட் அனீமியா. அந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் வந்து கண்டிப்பா அந்த குழந்தை இறந்துடும். இது வந்து இதுதான் வந்து ஆக்சுவலா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிசிஸ்ல நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்கு எரித்ரோபிளாஸ்டிஸ் பீட்டாலிசிஸ் நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பேபி எதுவுமே பண்ணல, பட் செகண்ட் பேபிக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். This condition is known as erythroblastosis fetalis or hemolytic disease of the newborn. நியூபார்ன் இந்த இடத்துல சொல்றாங்கன்னா செகண்ட் குழந்தை தான். நம்ம பிறக்கும் போது ஆக்சுவலா இந்த ஒரு கண்டிஷன் இருக்கும். பட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த மஞ்சக்காமலோட இறந்துரும். அதான் சொல்லுவாங்க. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் இருந்ததுனாலே அந்த குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். See, இந்த கண்டிஷன் வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அண்ட் ஆர் ஹீமோலைட்டிக். ஏன்னா இந்த இடத்துல வந்து பிளட் தான் ஆக்சுவலா பிரேக் ஆகுது. ஹீமோலைட்டிக் disease. Okay, I hope you might understand this for. And students, we are prevention of erythroblast fetalis konjam explain panna vendiyது இருக்கு. So we will continue in the next session, the next class. And இதோட assignmentsum இருக்கு. Just go for that and assignments complete பண்ணுங்க. இதுல நான் சொன்ன மாதிரி நீட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸும் இதுல வரும். இப்போ இது நம்ம சொன்ன மாதிரி ஹைபோதசிஸ் ரெண்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைபோதசிஸ் அண்ட் வீனர் ஹைபோதசிஸ். இந்த வீனர் ஹைபோதசிஸ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அண்ட் ஃபிஷர் ஹைபோதசிஸ் நம்ம சொல்லும்போது டாமினன்ட் ஜீன் அண்ட் ரெசசிவ் ஜீன் கேபிட்டல் சி கேபிட்டல் டி கேபிட்டல் இ ஃபிஷர் ஹைபோதசிஸ்ல. அண்ட் அதுல இன்னொரு கூடிய ரெசசிவ் பாத்தீங்கன்னா ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் இ. இந்த கேரக்டர் வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். டாமினன்ட் இருக்கும்போது எப்படி இருக்கும், ரெசசிவ்ல டபுள் ரெசசிவ் ஜீன் இருக்கும் நம்ம சொன்னோம். வீனர் ஹைபோதசிஸ்ல மொத்தம் 8 அலீல்ஸ் இருக்கு. அதுல கேப்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து டாமினன்ட்னும் ஸ்மால் இருக்கிறது எல்லாமே வந்து ரெசசிவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இதுல வந்து நீட்ல கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்க்கும்போது ஏபிஓ பிளட் குரூப் டைப்பிங் நம்ம பார்க்கும்போது அந்த ஆர்பிசில இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ், அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ், டிரான்ஸ்பரேஸ் என்சைம் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த என்சைம்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வரும். பிளட் டைப் ஏல எப்படி இருக்கு, பிளட் டைப் பில எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பாருங்க. ஓல எதுவுமே இருக்காது நம்ம சொல்லிட்டோம். அண்ட் கேலக்டோஸ் இந்த கேலக்டேஸ் இதோட எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதையும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. And we will continue in the next session, students. Thank you.